ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்கள் வந்து தரப்போகுது? ரிஷபராசியில் பிறந்தவர்கள் 7 பேர் 9 பேர் 5 பேர் 3 பேர் 2 பேர் வரைக்கும் பிறக்கலாம். பெண்கள் அதிகமாக பிறப்பார்கள். அதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு கிரகத்தன்மைக்கு தக்கவாறு தந்தை இருக்க மாட்டார்கள். தாய் உடல்நல பாதிப்பார்கள். சுபகாரியங்கள்லாம் பல காலங்கள் கடந்து போயிடும். கல்யாணம் பண்ணாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு இப்போ குரு வந்து அவர்களுக்கு நல்ல பலனாகவும் பவராகவும் அவர்களுக்கு சாதகம் படுத்துவ அலையில நடைமுறையில வந்து கொண்டிருக்கிறார். அதனால வந்து அவர்கள் தரைப்பலன் என்பது மண்ணு மனம் வாங்குவது, வீடு வாசல் கட்டுவது, வெளிநாடு போவது, பட்டப்படிப்பு படிப்பது, படிப்பில் பரீட்சையில் பின்வாங்கக்கூடியவர்கள் முன்னேற்றம் அடைவது, காதலில் பின்வாங்கியிருந்தவர்கள் ரொம்ப ஏகபோக ரகசியமான காதல்களை வெற்றி கொள்வது எல்லாமே அவருக்கு சாதகமாக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் விட்டு கொடுக்கும் தன்மையும் நல்ல மனசும் மற்றவர்களுக்கு இறக்கப்படும் குணாம்சமும் எல்லாருடைய அன்பு அரவணையாக பேசக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களாகவும், பெண்ணாக இருந்தாலும் கலை கவர்ச்சியோடும், ஆணாக இருந்தாலும் உழைப்பின் மகிழ்ச்சியோடும் இருவருமே நல்ல ஒரு உழைப்பார்கள். ஆடு மாடு வீடு வாசம் மண்ணு மன இரும்பு வாகனங்கள் வச்சு ஓட்டுவது, இரும்பு சம்மந்தப்பட்ட மிச்சர் கடை வச்சுக்கிறது, ஏதாவது மிச்சர் டீ கடை, டீ ஸ்டாலு, இப்படி வடை கடை வச்சு போடுவது, இந்த மாதிரி தொழில்களில் அவருக்கு சிறப்பாக தூக்கி விட்டுரும். அவர்கள் உழைப்பாளி என்று பெயர் கொண்டவர்கள், உழைப்பையே நாடுவார்கள். இருந்தாலும் வயசுக்கு வந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு 10 வருஷம் ஆகும் கல்யாணம் பண்ண. ஆம்பளையாக இருந்தாலும் 10 வருஷம் 12 வருஷம் சும்மா கிடக்கிற மாதிரி ஆயிடுவார். அதனால தான் அவர்களுக்கு வந்து காலை என்பது பொதுவாக எடுத்துக்கிட்டால் சிவபெருமானுடைய ஆதிக்கத்தை நம்ம சொல்லலாம். நந்தி என்று அந்த நந்தி வாகனம் கொண்டவர் தான் காலை. காலை சுருட்டு காளிமார்க்கு சுருட்டுன்னு ஒரு கம்பெனி வச்சு ஜோதியாக ஓட்டினா அவனே ரிஷபராசி தான். இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் வந்து இழந்த மனத்தையும் விட்டு கொடுக்கும் நோக்கத்தையும் எல்லாருக்கிட்டையும் கலகலப்பான ஒரு சிரிப்பு தன்மாசையையும் எதிர்கொள்வார்கள். மாமன் குடும்பம் ஒரு ஒட்டுறவு இல்லாமல் ஒதுங்கிவிடும். தந்தை மரணத்தை கடந்து விடுவார்கள். குடும்பம் கஷ்டத்தின் எல்லையில் நிற்கும். அதை அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் உழைப்பால் ஊதியத்தால் அதை சரி செய்து சமரசமாக அந்த குடும்பத்தை கையாண்டு ஓட்டக்கூடிய தராதரம் பெற்றவர்கள் ரிஷபராசி. குரு பார்வை கோடி நன்மை, குருவால் வெற்றி இந்த வருஷம் அவர்களுக்கு உண்டு. சூப்பர். நிறைய மெயினான பாயிண்ட்ஸ்லாம் சூப்பராக சொன்னீங்க. ஆமாம். இப்போ இந்த ரிஷபராசியில் நிறைய பேர் வந்து இந்த அரசாங்க உத்தியோகம், அப்புறம் புதுசாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கீங்க அந்த குரூப்? கார்த்திகை நட்சத்திரத்திலேயோ இல்லை ரோஹிணி நட்சத்திரமோ இல்லை மிருகசீர நட்சத்திரமோ 3 கொண்டது தான் ரிஷபராசி. அது இந்த 3 நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பலனாகவும் நல்ல பாதுகாப்பாகவும் கவர்மெண்ட் அதிகாரத்தோடையும் எந்த வேலையிலும் முன்னணியாகவும் பரீட்சை எழுத முடியலனாலும் இன்னைக்கு பரீட்சை எழுதி முடிப்பார்கள். எனக்கு படிப்பை வல்லனால அவர் படித்து தீர்ப்பார்கள். நான் வேலையை செய்யவில்லை என்றாலும் வேலையை செய்து வெற்றி கொடி நாடுவார்கள். அதே நேரத்தில் தானாக மாப்பிள்ளை வரும், தானாக பெண் அமையும், தானாக திருமணம் அமையும், தானாக எல்லாமே அமையும். காரணம் என்ன என்றால் அந்த குரு தன்னுடைய வீட்டில் சுக்கிரனும் குருவும் நெருக்கமாக தொடர்பு கொள்வதால் வெற்றி அவர்களுக்கு. அதை அல்லாமல் புதன் என்பவனும் அங்கே இருப்பதால் பசுமையும் வெள்ளியும் மங்களமும் சேர்ந்து வருவதால் வெற்றி அவர்களுக்கு. மங்களம் என்பது மஞ்சள் நிறம், பசுமை என்பது பச்சை நிறம், என் சட்டை கூட அதில் செல்லும். ஆனால் சுக்கிரன் என்பது வெள்ளிக்கு அதிகாரம் பெற்றவன். சுக்கிரன் இல்லை என்றால் கல்யாணம் நடக்காது. சுக்கிரன் இன்னைக்கு அங்கே மங்களத்தோடு இருப்பதால் திருமணம் தடை இல்லை, வெற்றியே. மாங்கல்யங்கள் சூடுவார்கள், நல்ல மகிழ்ச்சியோடும் வாழ்வார்கள். சூப்பர். அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்கய்யா.